விண்வெளிக்கு ஆட்கள் அனுப்பி அதன் மூலமாக பெரும் சாதனை புரிவதற்கு அமெரிக்காவினுடைய நாசா திட்டமிட்டது. அந்த நாசாவினுடைய திட்டத்தின் அடிப்படையில் ஸ்டார் லைனர் அப்படிங்கிறத போயிங் விமானம் தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த ஸ்டார் லைனர் விண்கலத்தை ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு தயார் செஞ்சாங்க. இதில் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டான்னா, மூத்த விஞ்ஞானியான மிகப்பெரிய விண்வெளி ஆய்வுகளை செய்யக்கூடிய பூட்ஸ் வில்மோரும் இந்திய வம்சாவளி குஜராத்தை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸும் அனுப்பப்பட்டார்கள். ஜூன் 5ஆம் தேதி மொத்தம் 7 நாட்களில் இந்த பரிசோதனைகளை முடித்து திரும்பலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். ஆனால் அந்த ஸ்டார் லைனர்ஸ் முன்னாடி கிளம்பும் போதே பல தடைகளை சந்தித்தது. ஹீலியம் வாயுடைய சில சிக்கல்கள், பலவேறு அக்சசரிஸினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தடுமாற்றம் ஏற்பட்ட நிலையில் இன்று பயணம் நாளை பயணம் என்று ஒத்தி வைத்து கடைசியில் பூட்ஸ் வில்மோரும் சுனிதாவும் வெற்றிகரமாக விண்வெளிக்கு பயணித்து போய்விட்டார்கள். அங்கே போய் ஒரு வாரம் ஆய்வுகளை மேற்கொண்டு அவங்க திரும்பணும். இன்னும் சிக்கல்னா போன இடத்துல திரும்ப முடியாமல் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய மனப்பதட்டம் இருக்குன்னு பாருங்க. ஜூன் மாதம் 5ஆம் தேதி போயிட்டு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஆக போகின்றது. ஆனால் இப்பொழுது திரும்ப முடியாததற்கு காரணம், சென்ற வாகனம் திரும்பி வந்தால் வளிமண்டலத்தில் பல்வேறு அழுத்தங்கள், ஹீலியம் வாயுவினுடைய கசிவு இதெல்லாம் ஏற்பட்டு அப்படியே வான்வெளியில் வெடித்து சிதறும் அபாயம் இருக்கிறது. இவங்க எவ்வளவோ அதை சரி செய்ய முயற்சி செய்து கூட அது சரி செய்ய முடியல. போயிங் விமான நிறுவனம் தான் இந்த ஸ்டார் லைனை அவங்க சரி அனுப்புனாங்க. அவங்களும் பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறார்கள். உலகத்திலிருந்து ஏற்கனவே சோவியத்துடைய விண்கலம் ஒன்று அங்கிருந்தது. இவர்களை அழைத்து வரலாம் என்ற சில முயற்சிகளும் செய்தார்கள். ஆனால் அவற்றில் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த பரிசோதனையில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளோடு இவர்களை அழைத்து வருவது சாத்தியமில்லை. எடைகள் இவ்வளவுதான் கொண்டு வர வேண்டும் என்ற கணக்கீடெல்லாம் இருக்கிறது. அதனால் அதுவும் கைவிடப்பட்டு தான் 2025 பிப்ரவரியில் தான் அவங்க திரும்ப முடியுன்ட்டாங்க. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு இடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் பஸ் தாமதமானாலே நம்மால் இருக்க முடியாது. விண்வெளியில் போயிட்டு 4 மாதமாக யாரையும் சந்திக்க முடியாமல் அவர்கள் தனித்திருப்பது எத்தனை பெரும் சோதனை, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. கடைசியில் திடீர்னு சில சோதனைகளை செஞ்சு முதல்ல என்ன பண்ணுவோம், ஆட்களை கொண்டு வராமல் ஸ்டார் லைனரை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஒரு பரிசோதனை முடிவில் போயிங் விஞ்ஞானிகளும் நாசா விஞ்ஞானிகளும் அமெரிக்காவிலே காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் 3:30 இந்தியாவினுடைய டைம் அண்டர் டாக்கிங் ஒரு செயல் ஆக்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்டிவ் சிஸ்டம்ஸ் தான் அண்டர் டாக்கிங். இந்த அண்டர் டாக்கிங் முறைன்னா என்னென்னா, இவங்க சென்றிருக்கக்கூடிய அந்த ஸ்டார் லைனரை அவங்க இருந்த அந்த ஸ்பேஸில் இருந்து அதை பிரிச்சுருவாங்க. பிரித்து வளிமண்டலத்துக்குள்ளே கொண்டு வந்து பூமிக்கு பயணிக்க வேண்டும். இன்று அதிகாலை 3:30 மணிக்கு அவங்க ஸ்பேஸில் இருந்து அதை பிரிக்கிறாங்க. விண்வெளியிலிருந்து பிரிச்சுட்டு 6 மணி நேரம் அங்கிருந்து நம்முடைய கோல் பூமிக்கு வந்து அமெரிக்காவிலே அது எங்கே இறங்கணும்னா மெக்சிகோ ஒயிட் சாண்ட் ஹார்பர்ஸ் பகுதியில் இன்றைக்கு பேராசூட் மூலம் அது இறங்கணும். 6:30 மணிக்கு 3:30 மணிக்கு விடியற்காலம் இந்த பரிசோதனை நடந்து அது வெற்றிகரமாக பிரித்தெடுக்கப்பட்டு 6 ஹவர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் நியூ மெக்சிகோ ஒயிட் சார்ட் ஹேட்வியூ பகுதியில் அது பேராசூட் மூலம் பாதுகாப்பாக வெற்றிகரமாக தரையிறங்கிட்டு அப்பப்பா ஒரு நிம்மதி அடைஞ்சாங்க. ஆனாலும் கூட நாசா விண்வெளி விஞ்ஞானிகளும் போயிங் நிறுவன விஞ்ஞானிகளும் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் அவர்களுக்கு சற்று கவலை. ஏனென்றால் என்ன தொழில்நுட்பத்தின் காரணமாக இவ்வளவு நாள் ஹீலியம் வாயுவினுடைய கசிவு ஏற்பட போகிறது என்ற சிக்கல் இருக்கின்றதே. இப்பொழுது தனித்து நாங்கள் விஞ்ஞானிகளுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு சயின்டிஸ்ட்டுக்கு கொடுத்து அதை மட்டும் திருப்பி கொண்டு வந்தோம். ஆனாலும் இப்பொழுதும் அதனை கைப்பற்றி அதில் ஏன் ஹீலியம் வாயுவினுடைய அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிப்புத்திறன் ஏற்பட போகின்றது, அதனுடைய டென்சிட்டி என்ன, விலாசிட்டி என்ன, அடர்த்தி, அந்த கனம், வாயு ப்ரெஷரில் ஏன் அது இந்த மாதிரியான கோளாறுகளை ஏற்படுத்த போகிறது என்ற கவலை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆக வெற்றிகரமாக ஸ்டார் லைனர் இன்று காலை 3:30 மணி அளவில் புறப்பட்டு 6 மணி நேர பயணத்திற்கு பின்பு
நாம் சொன்ன இடத்திலே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமாக நியூ மெக்சிகோ ஒயிட் சான் ஹார்பர் பகுதியில் பேராசூட்டில் இறங்கிட்டாங்க. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் விஞ்ஞானிகளும் போயிங் அந்த நிறுவனத்தினுடைய சயின்டிஸ்ட்டும் நாசா சயின்டிஸ்ட்டும் இந்த ஸ்டார் லைனரை கைப்பற்றி பரிசோதனைகளை மேற்கொள்ள போகிறார்கள். இந்த பரிசோதனையின் பின்புதான் இந்த ஹீலியம் கசிவு எல்லாம் தடுக்க முடியும். இப்பொழுது ஹீலியம் எதுவும் கசிவு இல்லை. இருந்த போதிலும் உயிர்கள் 2 பேர் வரணும். ஏற்கனவே பிப்ரவரி 25 தான் கொண்டு வரப்படுவார்கள் என்று காத்திருக்கக்கூடிய பூட்ஸ் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் மறுபடி ஸ்டார் லைனரை அனுப்பி அதற்கு பிறகு கொண்டு வருவதற்கு என்ன தடைகள் என்பதெல்லாம் உலகம் முழுவதும் பெரும் ஆச்சரியத்தில் உறைய வைக்கின்றது. உண்மையிலே சர்வதேச செய்திகளை பார்க்கின்ற போது இது பல நாட்கள் நாங்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். இன்று காலை இது முதல் வெற்றிகரம். ஆனாலும் மீண்டும் இந்த ஸ்டார் லைனர் விண்வெளிக்கான ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸும் பூட்ஸ் வில்மோரும் பாதுகாப்பாக திரும்புவார்களா அல்லது அவர்கள் அங்கேயே தங்கிவிட முடியுமா? தங்க முடியாது. இதெல்லாம் பெரிய கேள்வியாக இருக்கின்றது.